ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் ஆம் ஆம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, ஓங்கு பெரும் ஜன்னல் உடுகைய ஊகள, ஓங்கு பெரும் ஜன்னல் ஊடுகைய ஊகள, ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலூகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், ஓங்கி உலகளந்த. திருப்பாவை பாடல் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என தொடங்கும் பாடல். இந்த உலகத்தில் மழை சில இடங்களில் நிறைய பெய்யறது, சில இடங்களில் மழையே பெய்யாமல் இருக்குது, வறண்டு போயிடுறது. மழை நிறைய பெய்கிற இடங்களில் பயிர்கள் நிறைய அழிஞ்சு உயிர்கள் நிறைய பாதிப்பெல்லாம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் மழை பெய்யாமல் பல இடங்கள் வறண்ட பூமி ஆயிடுறது. ராமலிங்க அடிகளுக்கு கூட இந்த பயிர் வாடி இருந்தால் அவர் அதை பார்த்து கண்ணீர் விடுவாராம். ஸோ அப்படிப்பட்ட சில வறண்ட இடங்களை நாம் பார்க்குறோம், மழையினுடைய ஒரு வர்ஷிப்பு நிறைய இல்லாததுனால. ஆனால் இந்த பாவை பாடலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் அவனை நாம் பாடி நீராடி பாவை நோன்பு நோற்றால் நமக்கு வேணுங்கிற மழை பெய்யும். அதாவது ரொம்ப அதிகமாகவும் பெய்யாது, குறைவாகவும் பெய்யாது. நமக்கு இந்த உலக ராசிகள் ஜீவராசிகள் அனைத்தும் சந்தோஷப்படும்படியாக மழை வர்ஷிக்கும் என்ற ஒரு கோட்பாடின் கீழ் இந்த பாடல் அமைந்துள்ளது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மூமாரி பெய்யும். அதாவது எந்த ஒரு சேதத்தையும் பயிர்களுக்கோ மனிதர்களுக்கோ அல்லது இதர ஜீவராசிகளுக்கோ ஏற்படுத்தாதபடி அளவோடு மழை பெய்யுமாம். அப்படி மழை பெஞ்சால் என்னெல்லாம் நடக்கும் நம்ம பார்க்குறோம். வயல்களில் பயிரெல்லாம் ஒரே தண்ணீர் மட்டத்தில் நிறைய நிறைஞ்சு சந்தோஷமாக நிற்கும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அதுக்கு தங்கி இருக்கிற ஒரு இதில் மீன்கள் அதெல்லாம் துள்ளி துள்ளி விளையாடுறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தேன் நிறைந்த குவளைப்பூக்கள், அந்த குவளைப்பூக்கள் மேலே இந்த தேனை பருகிறதுக்காக வண்டுகள்லாம் ரீங்கெடுத்து கொண்டிருக்குமாம். அதே நேரம் வீடுகளில் கட்டப்பட்டிருக்கிற பசுக்கள் எல்லாம் கூட என்ன பண்ணுன்னா, தங்களுடைய கன்றுகளுக்கு நிறைய பாலை கொடுத்தும், அதே போல் அது ஊட்டியது போக எஞ்சி இருக்கும் இல்லையா, அதை கறப்பவர்களுக்கு அவளுடைய இஷ்டம் போல நிறைய குடங்குடையமா நிறைய வாரி வழங்குமாம். வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படிங்கிறான். அப்போது இப்படிப்பட்ட பசுடைய மடிகள் நிறையும்படி அந்த பாலமுதத்தை பொழிகிறதாம். கிருஷ்ண பக்தியானது தான் இப்படிப்பட்ட வளங்களை எல்லாம் நமக்கு நீங்காத செல்வங்களை தருகிறது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஆனால் நாம் நீங்காத செல்வம் அப்படின்ற உடனே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டை நினைக்க வேண்டாம். நமக்கு தேவை
சில வீட்டு பொருட்கள் அல்லது வீடு அப்படின்றலாம் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக மட்டும் திங்க் பண்ணுறோம். ஆனால் ஆண்டாள் சொல்வது வாழ்க்கையின் சுகபோகங்களை மட்டுமல்ல, நிறைவானதும் அதற்கும் மேல் எதுவுமே இல்லாததுமான பகவான் கண்ணனுடைய திருவடிகள் என்னும் செல்வத்தையே, அதுதான் நீங்காத செல்வம் அப்படின்ட்டு சொல்ல வரா. இந்த பாடலில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் முதல் வரியிலேயே நிறைய பேருக்கு ஒரு ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு ஒரு வரிகளை அவள் அமைத்துள்ளாள். அதாவது பகவான் கிருஷ்ணரைத்தான் இவ ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்ட்டு நாம் நினைக்கணும். இப்போது பகவான் வாமனனாக வந்தபோது சூழ்ச்சியினால் மகாபலி சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட 3 அடி யாசகமாக கேட்டார். தான் சொல்லியும் கேட்காம தானம் பண்ணுறானே அப்படின்ட்டு, மகாபலி பண்ணுறானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், அந்த முற்பட்ட நேரத்தில் அந்த கமண்டலம் இருக்கு இல்லையா, அந்த கமண்டலத்துக்குள்ளே வண்டோடு உருவத்தமாக போய் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறார், அதை தடுக்கிறார். அதாவது ஒருத்தன் தானம் கொடுக்குறான், அந்த தானம் கொடுக்கும்போது இதை தடுக்கிறார். யார்? சுக்கராச்சாரியார். பொதுவாகவே தானம் கொடுக்கறதே ரேர், தானம் கொடுக்கறத தடுக்கிறார். அப்படிங்கிற போது என்ன பண்ணுறார், கண்ணன் தர்பையோட நுனியினால் அந்த சுக்கராச்சாரியுடைய கண்ணை இதாக்கிறார், குருடாக்கிறார். அப்போது இந்த சூழ்ச்சி இருந்ததுனால சுக்கராச்சாரியுடைய கண் போனது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பகவான் கிருஷ்ணர் பற்றி தான் அவள் சொல்கிறா அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். நீங்கள் உலகளந்த உத்தமன் அப்படின்ற உடனே நம்ம வாமனனுடைய வரலாறு தான் நமக்கு ஞாபகம் வரும். பகவான் கிருஷ்ணர் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறது எப்படி பொருந்துங்கிறத நாம் அவன் திருவடிகளை எப்படி எப்படி கொண்டு வருகிறான் என்ன நம்ம பார்ப்போம். இப்போது கண்ணன் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நிற்பவன் இல்லையா, அதுவும் கூட என்னென்னா இந்த உலகம் அதை அளந்தது போல அப்படி ஒரு பகவான் கிருஷ்ணர் பிரபஞ்சத்தையே தம்முடைய இதற்குள் அடக்கியவராக விளங்குகிறார். அதற்கு சில உதாரணங்கள்லாம் சொல்லலாம். ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுறார், மண்ணை உண்றார் கண்ணன். மண்ணை திங்காதரா அப்படிங்கிற யசோதை. அப்போது அவன் மண்ணை எக்கச்சக்கமாக வாயில் இருக்குன்னொடனே திறந்து பார்க்குறா, அந்த வாய்க்குள்ள பிரபஞ்சமே தெரியுது. அந்த பிரபஞ்சத்தை காட்டிய லீலை கண்ணனுடைய ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிற இதில் ஒன் ஆஃப் தி ஒரு கிரைட்டீரியா. கண்ணன் எப்படி பிரபஞ்சத்தை அடக்கியிருக்காங்கிறது ஒன்று காட்டுறான். அடுத்தபடியாக பாண்டவர்களுக்காக தூது போகிறான். அப்போ கௌரவ சபையில் திருதராஷ்டிரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறான். அந்த கதையும் நமக்கு தெரிந்த விஷயம். அதே நேரத்தில் கடைசியாக குருக்ஷேத்திர போரில் என்ன பண்ணுறான், தயங்கி நிற்கிறான் போர் செய்யறதுக்கு. யார்? அர்ஜுனன். அவனுக்கு தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டி கீதோபதேசம் செய்கிறது யார்? நம்ம கண்ணன். அப்போது அந்த வகையில் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்ட்டு குறிப்பிடுறது பகவான் கிருஷ்ணரைத்தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை என்று நாம் நினைத்துக்கொள்ள ஒரு பெரிய ஒரு வரலாறுகளை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரை நாம் பாடி இந்த உலகத்தில் நிறைய மழையெல்லாம் பெய்ய வைத்து அந்த மழை மூலம் மக்கள் நிறைய சந்தோஷப்படும்படியாக இந்த பாடலை ஆண்டாள் அமைத்துள்ளாள்.